மல்கியா 3:5. நான் நியாயத்தீர்ப்பு செய்யும்படி உங்களிடத்தில் வந்து சூனியக்காரருக்கும் விபசாரக்காரருக்கும் பொய்யான இருக்கிறவர்களுக்கும் எனக்கு பயப்படாமல் விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளுமாகிய கூலிக்காரரின் கூலியை அபகரித்துக் கொள்கிறவர்களுக்கும் பரதேசிக்கு அநியாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாய் தீவிரமான சாட்சியாயிருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். நீ சூனியம் பார்த்தீன்னு சொன்னா கர்த்தர் வெளிப்படுத்தல் 22 பாருங்க. போன பிறகு 4 பேருக்கு போட்டோன்னு கோவம். பைபிள் சொல்லுகிறது யாத்திராகமம் 22:18 சூனியம் நம்ம ஆளுங்க பாருங்க, உன்னைய பற்றி என்ன சொன்னாலும் உண்மையே சொன்னாலும் நீ அவனுக்கு செவி கொடுக்க கூடாது. உங்களுக்குள் நீ போய் குறி கேட்கறதுக்கும் அஞ்சனம் பார்க்கறதுக்கும் பின்னாலையும் போனீங்கன்னா பரலோக ராஜ்யத்துக்கு புறம்பாக இருப்பாய். தெரியாமலோ தெரிஞ்சோ அவன் சொன்னா இவன் சொன்னா ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கன்னு எங்கேயாவது போயிருந்தா இன்னைக்கு மலிவு கேட்டு. மல்கியா 3:5. நான் நியாயத்தீர்ப்பு செய்யும்படி உங்களிடத்தில் வந்து சூனியக்காரருக்கும் விபசாரக்காரருக்கும் பொய்யான இருக்கிறவர்களுக்கும் எனக்கு பயப்படாமல் விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளுமாகிய கூலிக்காரரின் கூலியை அபகரித்துக் கொள்கிறவர்களுக்கும் பரதேசிக்கு அநியாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாய் தீவிரமான சாட்சியாயிருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீ சூனியம் பார்த்தீங்கன்னு சொன்னா கர்த்தர் உனக்கு நியாய தீர்ப்பு கொடுப்பார். கர்த்தரே உனக்கு எதிராக சாட்சியா இருப்பார். ஒரு சிலர் நம்ம ஆளுங்கள ஒரு சிலர் குழம்பிட்டாங்க. சில ஊழியக்காரங்களே குழம்பி போய் கிடக்குறாங்க. ஓப்பனா சொல்றேன், சில விசுவாசிகளும் குழம்பி போயிருக்கிறாங்க. உனக்கு என்னப்பா பிரச்சனை? அந்த விசுவாசி தான் எனக்கு செய்வனை செஞ்சுட்டாங்க. விசுவாசி எப்படிப்பா செய்வனை செய்வான்? செய்வனை செஞ்சா அவன் யாரு கிடையாது, விசுவாசியே கிடையாது. ஊழியக்காரங்க சிலர் சொல்றாங்க, யாரோ எனக்கு செய்வனை செஞ்சு வச்சுட்டான். நீ எனக்கு ஜிப்பா போட்டிருக்கிற செய்வனை செஞ்சு எதுக்கு ஜிப்பா போட்டிருக்கிற? செய்வனையை மேற்கொள்றதுக்கு தான் ஜிப்பா போட்டிருக்க. உனக்கு யார் செய்வனை செய்ய முடியும்? செய்யட்டுமே. செஞ்சா உனக்கு என்ன செய்யாது? அது பலிக்காது. உன்கிட்ட வந்தவொடனே ரிவர்ஸ் ஆகும். உனக்கு விரோதமாய் பண்ணினா உன்னை தொடுகிறவன் தேவனுடைய கண்மணியை தொடுகிறான். உனக்கு விரோதமாக உருவாக்கக்கூடிய எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும். நாங்களாம் சில பிசாசு துரத்துறோம். அந்த பிசாசு சொல்லுவோம், உன்னை கொண்டு வேணும். சரி, கொல்லணும்னா கொல்லு, முடிஞ்சா பாரு. உன்னை ஊழியத்தை விடலாம துரத்திடுவாங்க. ரைட்டு, பார்ப்போம். அப்படிலாம் விட்டா திருப்பி நமக்கு பைபிளுக்கு நம்ம ஏன் சுட்டணும்? அப்படி ஆண்டவர் விட்டுறாரு. ஊழியத்துக்கு விரோதமாய் பல விதங்களில் செய்வனை செய்யறவங்க இருக்கிறாங்க. ஆவிகள் ஏவுறவங்க உலகத்துல இருக்கிறாங்க, நமக்குள்ள கிடையாது. சரி, இதனால உள்ள பாதிப்பை நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். 1 சாமுவேல் 15:23. இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீங்க போய் ஒரு மந்திரவாதியோ குறி சொல்றாரோ ஒரு சாமியார்த்தையோ போய் பில்லி சூனிய வைக்க வேண்டாம். இங்க சபைக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டே ரெண்டகம் பண்ணாலே நீ யாரு? பில்லி சூனிய வைக்கிறேன்னு அர்த்தம். ஆவிக்குரிய பில்லி சூனியே இதுதான். ரெண்டகம்னா என்ன? தமிழ்ல சொல்லுவான், உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்றது. எந்த வீட்டுல சாப்பிட்டானோ அந்த வீட்டுக்கே துரோகம் பண்றது. நீ இந்த சபையில இருந்துட்டு இந்த சபைக்கு நீ துரோகம் பண்ணக்கூடாது. இந்த ஊழியத்துல இருந்துட்டு இந்த ஊழியத்துக்கு நீ என்ன செய்யக்கூடாது? துரோகம் பண்ணக்கூடாது. எங்க செட்ல ஒரு பிரதர் இருந்தாரு, நம்ம சபை தான், நம்ம தான் ரொம்ப ஊழியக்காரர் தான். இங்க உட்கார்ந்துக்கிட்டு இங்கேயே